எல்லாத்துக்கும் என்னோட வணக்கங்கள். இங்கே வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் எந்த ஒரு துறையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா ஒரு ஆளாக முடியும். விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எல்லோரும் நம்ம முன்னாடி இருக்க எல்லா அறிஞர்களும் சொன்ன ஒரு வார்த்தை தான், மாற்றம் வேண்டும் என்றால் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஒன்று இளைஞர்கள், இரண்டாவது யார்? நீங்கள்லாம் தான். யார் நீங்கள்லாம்? சவுண்ட் வரலையே. மகளிர். எப்போ எங்கெல்லாம் பெண்ணை எங்கெல்லாம் மகளிர் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கி கொடுக்க முடியும். எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான், நம் கூட இருக்கிற சகோதரிகள், நம்முடன் பயணிக்கும் உறவினர்கள், நம் குழந்தைகள், இளைஞர்கள், இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக ஒரே குடும்பமாக இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் நான் அந்த கட்சி இந்த கட்சி இல்லை, எங்கள் அப்பா எந்த கட்சியாக இருந்தாலும் நான் எங்கள் தளபதிக்கு தான், என்னோடய ஓட்டு எங்கள் தலைவருக்கு தான். இது இன்றைக்கி நேற்று முந்தானத்தெல்லாம் வரல, பல ஆண்டு காலமாக மனதில் பதியப்பட்ட ஒரு அன்பு, ஒரு அஃபெக்ஷன். இதுதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஓட்டாக குழந்தைகள் மனசிலும் இளைஞர்கள் மனசிலும் பெண்கள் மனசிலும் ஆழமாக பதிஞ்சு அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகி இன்றைக்கி சட்டமன்றத்தில் நான் ஒரு எம்எல்ஏவாக, ஒரு அமைச்சராக, என்னை போல அனைவருமே சட்டமன்றத்தில் உட்கார்ந்து சட்டப்பேரவையில் அமர்ந்து நாங்கள்லாம் எங்களை கடமை செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலத்தில் ஒரு புரட்சி வரும். அரிசி இல்லாத காலங்களில் அரிசி புரட்சி வந்தது, படிப்பு இல்லாதப்போ படிக்கணும்னு வெறியோட படிப்பு புரட்சி வந்தது. அந்த மாதிரி இந்த 2020 சட்டமன்ற தேர்தல் பயணத்தை எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு மக்களுமே, குழந்தைகள்லேருந்து பெண்கள் எல்லாருமே டிவியில் பார்த்து எது அரசியல் கட்சினா என்ன, அரசியல்னா என்ன, நமக்கு சர்வீஸ் என்ன, நமக்கு கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்க, எம்எல்ஏ என்ன பண்ணி கொடுப்பாங்க, அமைச்சர் என்ன பண்ணி கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டாக என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக மக்கள் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் அசம்பிளி போனோம்னா முதல்லலாம் ஒரு 10-20 பேர் தான் மீறி போனால் ஒரு சிட்டியில் 100 பேர் 200 பேர் தான் அரசியலுக்கு தெரிஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி எங்கே போனாலும் டிரைவர்லேருந்து ஆட்டோ டிரைவர்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனில் உடனே செல்ஃபோன்லேயோ டிவிலையோ ஏதோ சட்டமன்ற நிகழ்வை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடக்குது, யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நல்லா நுணுக்கமாக வாட்ச் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் இடையில் எல்லாத்துக்கும் ஒன்று விழிப்புணர்வு. இந்த தேர்தலில் நம்ம வெற்றி தளபதி, நம்மளோட தங்க தளபதி அவர்கள், நம்ம அன்பு தளபதி, மாண்பு முதலமைச்சர் அரியணை வந்ததுக்கப்புறம் இந்த மிகப்பெரிய புரட்சியான ஒரு மாற்றம், அரசியல் புரட்சி இந்த நாட்டில், இந்த நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் மட்டுமல்ல, உலகம் வரைக்கும் எதை கவனித்து பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் சர்ப்ரைஸ் ஷாக்கிங்காக இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி மேதை ஆளுநர் உரையாற்ற வரும்போது, சட்டமன்றத்துக்கு வரும்போது எந்த விதமான ஒரு டிஃபிகல்ட் இல்லாமல் மிக சிறப்பாக வெறும் அமைதியாக, சட்டமன்றமாக இது அமைதி மன்றமாங்கிற ஒரு நிகழ்ச்சி இருந்தது. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கடந்த 3-4 ஆண்டுகளாக நடந்த விஷயத்துக்கும் இந்த ஆண்டு இருந்த ஒரு மேதை ஆளுநர் உரையோட ஆக்டிவிட்டியும் வித்தியாசமாக இருந்திருக்கும். அதே போல் நம் வெற்றி தளபதி அவர்கள், மற்ற எதிர்கட்சிகள், நம்ம இருக்கிற எதிர்கட்சிகள் மொத்தமாக இருந்த கட்சி ஒரே பக்கம் வந்துட்டாங்க.